ஹாய் ஹலோ வணக்கம். கமகமன் டேஸ்ட்டாக ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கத்திரிக்காவை லைட்டாக வதக்கிக்க போகிறோம். ரொம்பலாம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே அதை எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் வந்து கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு, தட்டி போட்ட பூண்டையும் போட்டுட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கும் போது மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஒரு பரட்டிட்டு இந்த கத்திரிக்காவையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சோண்டு புளி தண்ணியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் எனக்கு போதும் நிறுத்த போகிறோங்கிற ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். நம்ம கத்திரிக்காய் குழம்பு கமகமன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதாங்க சொர்க்கம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.